வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹேக்கின்டோஷ் பண்ண போகிறோம். ஹேக்கின்டோஷ்னால் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். என்னென்னா மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து அப்படியே ஒரு இன்டெல் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹேக்கின்டோஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹேக்கின்டோஷ் பண்ணுறது ஈஸியாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் சரியாக ஒரு ப்ராசஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வராது, ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷனும் ஆகாது. ஏதாச்சும் ஒரு எரரில் போய் நின்றோம். அந்த எரரை ரிசால்வ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ரீ பில்டு மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இதுக்காகவே இருக்கிற டெவலப்பர் கம்யூனிட்டி வந்து பெருசு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ரீ பில்டு பேக்கேஜஸ்லாம் எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எதில் இன்றைக்கி ஹேக்கின்டோஷ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெல் லேட்டிடியூட் லேப்டாப் 7490 மாடல் நம்பர் வந்து i7 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர், 16GB RAM, 512GB SSD எல்லாமே அதில் இருக்குது. இந்த லேப்டாப்பில் நம்ம என்ன macOS எடுத்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11.7 Big Sur அதை தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஹேக்கின்டோஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பலேனாச்சர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்குன்னா பென்ட்ரைவில் நம்ம பூட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 16GB பென்ட்ரைவு, அதுக்கப்புறமா அந்த மேக்கோட இன்ஸ்டலேஷன் ஃபைலு, அதுக்கப்புறமா மினிடூல் பார்ட்டிஷன் விசார்ட். எதுக்குன்னா அந்த EFI பார்ட்டிஷன் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நேராக கூகுள் போய்ட்டு நம்ம பலேனாச்சர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே அந்த லிங்க் காமிக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். நேராக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்ஆர் டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கூகுள் போயிட்டு ஓலாரில்லா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அதில் அந்த பிக் சூர்க்கான ஓலாரில்லான்னு டைப் பண்ணிங்கன்னா அது ஒரு வெப்சைட் காமிக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் எல்லா மேக்குக்கான எல்லா ஹேக்கின்டோஷுக்கான ஃபைல்ஸும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஜஸ்ட்டு வெனிலா இமேஜஸ்ன்னு மேலே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் டேரெக்டாக கீழே போங்க. இதில் உங்களுக்கு எந்த OS வேணுமோ அதோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மீடியா ஃபைலில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டொரண்ட்டில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம பிக் சர் ட்ரை பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 13GB கிட்டே வந்துடும் டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த ஃபைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே EFI ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் எல்லா உங்கள் மதர் போர்டு லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், அது எந்த டைப் ப்ராசஸரோ அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற OpenCore பேக்கேஜஸ் எல்லாமே, அதாவது OpenCoreங்கிறது ஒரு பூட் லோடரு. OpenCore எப்படி நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த OpenCore பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ப்ராசஸர் எந்த டைப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. இங்கே உங்களுக்கு ப்ராசஸரோட நம்பர் வந்துருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா i33220 இருக்கா. ஸோ அதை எடுத்து நான் கூகுளில் ட்ரை பண்ணுறேன். i33220 CPU கொடுத்தோம் அப்படின்னா இன்டெலோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஜெக்ட் என்ன ஃபேமிலி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னோடய ப்ராசஸர் எந்த ஃபேமிலின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து ஐவி பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ராசஸர் என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி EFI ஃபைல்ஸை நம்ம இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோடது இப்போ போட போகிறது வந்து நோட் புக், அதாவது லேப்டாப்பு. ஸோ இங்கே OpenCore நோட் புக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் டவுன்லோட் பண்ணோம். என்னோடய ப்ராசஸர் வந்து கேபிள் ஃபேமிலிஸ் இருந்து. ஸோ அதனால் நான் வந்து கேபிள் ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த டவுன்லோட் முடிஞ்சோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக மினிடூல் பார்ட்டிஷன் விசார்ட் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரீ தான். ஸோ எந்த லைசன்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இந்த சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நேராக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பார்ட்டிஷனில் போய்ட்டு ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்ச உடனே இந்த ஹெச்ஆர் சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த OS ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ரா ஃபைலில் தான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டோன்னே அதில் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே ஜஸ்ட் ஃப்ளாஷ் மட்டும் கொடுங்க. ஒரு சின்ன கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே மட்டும் அதில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த ஃப்ளாஷிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கும் இந்த ஃப்ளாஷிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ நான் என்னோடய ஸ்க்ரீனை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஹேக்கின்டோஷ் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மேக் வாங்காமலே அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் யூஸ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். இது இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வகையில் இது இல்லீகல் தான். ஏன்னா லீகலாக ஆப்பிள் நிறுவனம் வந்து இதை அலோவ் பண்ணுறது கிடையாது.
ஒன்ஸ் இந்த ஹெச்ஆர் சாஃப்ட்வேர் கம்ப்ளீட் ஆனதும் மினி டூல் பார்ட்டிஷன் விசார்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் EFIன்னு ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் உங்கள் பென்ட்ரைவில், அதை எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ண உடனே மறுபடியும் அதில் கிரியேட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு புதுசாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுங்கள். பார்ட்டிஷன் நேம் என்ன இருக்கணும் அப்படின்னா EFI அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபார்மெட் வந்து FAT32 அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு அப்ளை ஆல் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதே பேரில் ஒரு புது பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆனோடனே மினி டூலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு EFI ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணோம் தெரியுமா, அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த பென்ட்ரைவோட இந்த EFI பார்ட்டிஷனோட ரூட் ஃபைலில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது பேஸ்ட் பண்ணி முடித்தோடனே டேரெக்டாக அதை எடுத்து போட்டு பென்ட்ரைவில் வந்து நம்ம லேப்டாப்பை பூட் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி லேப்டாப் பயாஸில் சில சேஞ்சஸ் இருக்குது. லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ எல்லா சேஞ்சஸும் சேம் தான். உங்கள் கம்ப்யூட்டரில் செக்யூர் பூட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிளில் இருக்கணும். VTD அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிளில் இருந்துச்சுன்னா அதையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. இந்த பயாஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பென்ட்ரைவ் போட்டு பூட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு பூட் ஆகும். இப்போ நான் பென்ட்ரைவ் போட்டு பூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பிக் சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணோடனே ஸ்கிரிப்ட் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்க்ரீன் தான் தெரியும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டிஸ்க் யூட்டிலிட்டி தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஹார்ட் டிஸ்க்கை பார்ட்டிஷன் பண்ணால் தான் நீங்கள் OSஐ இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ டிஸ்க் யூட்டிலிட்டி டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தாலும் சரி. டிஸ்க் யூட்டிலிட்டி ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஷோ ஆல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போ தான் எல்லா டிவைஸுமே காமிக்கும். இந்த வந்து பார்த்திங்கன்னா 512GB SSD டிஸ்க்கு, இதில் தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் கொடுத்துருங்க. இந்த இதுக்கு ஒரு பார்ட்டிஷன் நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்தோடனே பார்ட்டிஷன் டைப் வந்து APFSல வச்சுக்கோங்க. ஃபார்மெட் வந்து கைடட் பார்ட்டிஷன் மேப். செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எரேசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே டிஸ்க் யூட்டிலிட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இன்ஸ்டால் பிக் சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இங்கேயும் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படியே லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அக்ரி கொடுத்துருங்க. 2 தடவை கொடுத்துட்டு இப்போ ஃபார்மெட் பண்ண பார்ட்டிஷனை அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் கூட எடுக்கும், பேஸ்ட் ஆன் யோர் சிஸ்டம் ப்ராசஸ். என்னோடது SSD எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஹார்ட் டிஸ்காக இருந்துச்சுன்னா ப்ராசஸ் பொறுமையாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க. அப்படி சப்போஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொத்தமாக முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் செவரல் டைம்ஸ் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஹேக்கின்டோஷை உங்களோட ப்ரைமரி கம்ப்யூட்டரில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதை பண்ணும்போது உங்களோட டேட்டா மொத்தமுமே நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டா எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிகவரே பண்ண முடியாது. அண்ட் தென் இன்னொரு பேக்கப் கம்ப்யூட்டர் இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரைமரி சிஸ்டத்தில் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கை போட்டு அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது இன்னொரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் 2 ஹார்ட் டிஸ்க்கு 2 OS இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் பூட் பண்ணிக்கலாம். நான் மொத்த ஸ்க்ரீனையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் வெல்கம் ஸ்க்ரீனு. ஜஸ்ட் எடுத்தவொடனே கண்ட்ரி செலக்ட் பண்ணி சொல்லிக்கோங்க. நான் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தடுத்து வரது எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டாலேஷன் முடித்தோடனே எல்லாருக்குமே எல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்ஸ்டாலேஷன் முடித்தோடனே ஒரு சில சர்வீஸ் கண்டிப்பாக வேலையே செய்யாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்து, ஒய்ஃபை, இந்த ட்ராக் பேடு இந்த மாதிரி இஷ்யூஸஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு டிஸ்பிளே ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணாது. அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேட்ச் பண்ணணும். ஸோ போஸ்ட் இன்ஸ்டாலேஷனுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒரு இன்ஸ்டால் மேக், அதாவது ஒரு ஹேக்கின்டோஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும், அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாமே ஈஸியான மெத்தட்ஸ் தான். நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே அதில் நிறைய வழி இருக்குது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த EFI ஃபைல் உங்களோட கம்ப்யூட்டருக்கு ப்ரீபில்டாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா மேனுவல் மெத்தடில் தான் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். ஃபைனலாக நம்மளுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு.
ஸோ வெல்கம் ஸ்க்ரீன் இதுதான், மொத்த ஹோம் ஸ்க்ரீனுமே இதுதான். ஸோ இதுதான் அபவுட் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு காமிக்குதுங்களா. மேக்புக் ப்ரோ 13 இன்ச்சு 16 GB ரேமு. இதில் கிராஃபிக்ஸ் வந்து HD 620 கிராஃபிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரைவர்ஸும் வந்து பக்காவாக எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் கிராஃபிக்ஸ் டிரைவர் எடுக்கலை அப்படின்னா ரெசல்யூஷனும் சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பென்ட்ரைவ் இல்லாமல் பூட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த EFI ஃபோல்டரை வந்து மாற்றி விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் வேலை செஞ்சதுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா வேறு சிஸ்டத்தில் போய்ட்டு OC ஆக்சிலரி டூல்ஸ் அப்படின்ட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே டேரெக்டாக கிட்டபோட லிங்க் ஒன்று வரும். ஸோ அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே ரிலீசஸில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அங்கே காமிக்கும். அதில் DMG ஃபார்மெட்டாக இருக்கிற ஃபைலை பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஏன்னா அதுதான் macOSல வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த டவுன்லோட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஃபைலை டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி காமிக்கும். இது ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஜஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி எரர் காமிச்சிது அப்படின்னா நேராக செட்டிங்ஸில் போய்ட்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரல் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி பிளாக் ஆகிருக்கிறது காமிக்கும். ஸோ ஓப்பன் எனிவே கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே இந்த ஆப்ஷன் 6வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஜஸ்ட் மவுண்ட் மட்டும் கொடுங்க. சிஸ்டத்துக்கு போட்ட பாஸ்வேர்ட் கேட்கும், அந்த பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த EFI ஃபைல் வந்து மவுண்ட் ஆகிடும். ஜஸ்ட் இங்கே EFIன்றது காமிக்கலை அப்படின்னா ஃபைண்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதில் ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே மவுண்ட் ஆன EFI பார்ட்டிஷன் வந்து இப்போ காமிச்சிடும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற EFI ஃபோல்டரை எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு பென் ட்ரைவில் இருக்கிற EFI ஃபோல்டரை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் சரி. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். பென் ட்ரைவை கழட்டி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் தாராளமாக பென் ட்ரைவ் இல்லாமலே பூட் ஆகும்.